ஹலோ எவ்ரிவன். லாஸ்ட்டாக நம்ம வந்து 20 பேஜஸ் வரைக்கும் மேக்ஸில் முடிச்சிருக்கோம். இப்போ 21லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். கியூப் ரூட் ஆஃப், அதாவது கனமூலம் ஆஃப் 0.027 கேட்டிருக்காங்க. 27க்கு கனமூலம் என்னது? 3 9 33 27. அப்போ 3 தான் வருங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இது வந்து கியூப். அப்போ கண்டிப்பாக 3 தடவை நம்ம பண்ணுறதுங்கிறது 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கிறதுக்கு சமம். அப்போ நம்ம 0.3 அப்படிங்கிறத வந்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, if the area of a square is 441 centimeter square, then find the length of the side. ஒரு சதுரத்தின் பரப்பளவு 441னா அதோட பக்களவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு அதுக்கு பார்த்தோம் சைடு இன்டு சைடு அப்படின்னுங்கிறது அதோட ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட பக்களவு அப்படிங்கிறது என்னது? லென்த்து. அப்போ என்ன வரும் உங்களுக்கு? 441ஓட ஸ்கொயர் நீங்கள் எடுத்தீங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு? ஸ்கொயர் ரூட் ஆஃப் நீங்கள் எடுத்தீங்கன்னா இட் இஸ் 21 தான் இதோட ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு 2.14829 அப்படிங்கிறது இந்த தசம எண்ணை 4 தசம இடத்திருத்தமாக்குக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரவுண்ட் டு த 4 டெசிமல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரவுண்ட் டு த 4 டெசிமல் அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? 2.1234 இந்த இடத்துல 4th இடத்துல டெசிமல் பண்ணணும். அப்போ இது 9ஆக இருக்கிறதால இதை வந்து என்னது 5க்கு மேலே இருக்கிறதால 3ஆக மாற்றிடலாம். ஸோ டி தான் இதுக்கு ஆன்சர். அடுத்தது 22.266 என்ற எண்ணை முழுக்களுக்கு திருத்தமாக எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. ரவுண்ட் 2 இன்டிஜர்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ரவுண்ட் 2 முழுக்களுக்குன்னா யார்? இந்த முழுக்கள். அப்படி தான் இதான் முழு எண். ஸோ 32 அது வந்து 0.2 தான் இருக்குது. அப்போ இதை வந்து டைரெக்டாக எழுதுறதா எப்படி எழுதிக்கலாம்? 22.0 தான் எழுதிக்கலாம். இஃப் 3 பவர் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 81 எனில் 3 பவர் ஆஃப் 2x என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2 பவர் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 81 அப்படின்னா 2 பவர் ஆஃப் 2x அப்படிங்கிறது நம்ம எப்படி எழுதலாம்? இப்போ 81ங்கிறது எப்படி எழுதலாம்? 3 பவர் ஆஃப் 3 9 53 20 3 பவர் ஆஃப் 4 அந்த மாதிரி எழுதலாம். கரெக்டாக? ஸோ அப்போ உங்களுக்கு என்ன வரணும்? 33க்கு 3 பவர் ஆஃப் 4 இன்ட்டு 2னா 8. 3 பவர் ஆஃப் 8 உங்களுக்கு ஆன்சர் வரும். நெக்ஸ்ட்டு ரேஷ்னல் அண்ட் இர்ரேஷ்னல் நம்பர்ஸ், விகிதமுறு அண்ட் விகிதமுறா எண்கள். மெய் எண்கள் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா விகிதமுறு எண்கள் யூனியன் ஆஃப் விகிதமுறா எண்கள் அப்படிங்கிறது தான் ரியல் நம்பர். அதாவது ரேஷ்னலும் வரும் இர்ரேஷ்னலும் வரும். இது ரெண்டு சேர்ந்து தான் ரியல் நம்பர்ஸ். ஜார்ஜ் கேண்டர் என்பவர் மெய்யெண்களுக்கு முதலில் வரையறை அறித்தார். ஃபஸ்ட்டு ரேஷ்னல் நம்பர்ஸ்க்கு வந்து இது ரியல் நம்பர்ஸ் எடுத்தவர் யார் தான்? ஜார்ஜ் கேண்டர். டெடிகண்ட் துண்டு அப்படிங்கிறது மெய்யெண்களின் முக்கியமான ஒரு கோட்பாடு ஆகும். ஸோ டெடிகைண்ட் கட் இஸ் த இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல் ஆஃப் ரியல் நம்பர் சிஸ்டம். இதெல்லாம் நோட்ஸு படிச்சுக்கோங்க. அண்ட் இது நமக்கு தெரியும். நேஷ்னல் நம்பரோட பெருசு ஹோல் நம்பரோட பெருசு இசட், இன்டீஜர்ஸ், அதுக்கப்புறம் கியூ வரும், ரேஷ்னல் வரும், அடுத்தது ரியல் நம்பர்ஸ் எல்லாமே வரும். எல்லாத்தோட பெருசு ரியல் நம்பர்ஸ் தான். அடுத்து விகிதமுறு எண்ணானது முடிவுறு தசம எண்ணாகவோ இல்லது முடிவுறா சூழல் தசம எண்ணாகவோ இருக்கும். ஒரு ரேஷ்னல் நம்பர் இஸ் எய்தர் டெர்மினேட்டிங்காக இருக்கும் அல்லது நான் டெர்மினேட்டிங் ஆர் ரெக்யூரிங் டெசிமலாக இருக்கும். இது வந்து டெஃபினிஷன். ஸோ 1/2ங்கிறது எப்படி எழுதிக்கலாம்? ஒரு டெசிமலாகவும் எழுதிக்கலாம், இல்லைனா என்னது நான் டெர்மினேட்டிங்னா போயிட்டே இருக்கக்கூடியதுன்னு எழுதிக்கலாம். ஸோ இதை வச்சு பார் வச்சு இப்படி எழுதிக்கலாம். விகிதமுறா எண் இர்ரேஷ்னல் நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா முடிவுறா மற்றும் சூழல் தன்மையற்ற தசம விரிவினை கொண்ட ஒரு விகிதமுறா எண் ஆகும். இதே P/Q இங்கு Qவில் வந்து ≠0 Pயும் Qவும் முழுவாக இருக்கணும். இர்ரேஷ்னல் நம்பர்ஸ் ஆர் த நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரெக்கரிங் நம்பர்ஸ் கேன் பி ரிட்டன் as P/Q. ஸோ Q =0 இருக்கும். இது டெஃபினிஷன். √2 √3 √5 E π √7 இது எல்லாமே என்னென்னா இந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே இர்ரேஷ்னல் நம்பர்ஸ் தான். ஸோ √2 √3 √5ஓட வேல்யூஸ்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப நல்லது, படித்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு மெய்யெண்ணும் ஒரு விகிதமுறு எண்ணாகவோ அல்லது விகிதமுறா எண்ணாகவோ இருக்கும். எவ்ரி ரியல் நம்பர் இஸ் எய்தர் ரேஷ்னலாகவும் இருக்கலாம் இர்ரேஷ்னலாகவும் இருக்கலாம். ஸோ விகிதமுறு எண் அல்லாத மெய்யெண் விகிதமுறா எண்ணாகும். ஒரு ரியல் நம்பர் இஸ் ரேஷ்னல் நம்பராக இருக்குன்னா தென் இட் இஸ் இர்ரேஷ்னல் நம்பர் ஆல்சோ. அது இர்ரேஷ்னல்னு நம்ம சொல்லிக்கலாம் கண்டிப்பாக. சம் ஆஃப் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ரேஷ்னல் அண்ட் இர்ரேஷ்னல் இஸ் ஆல்வேஸ் இர்ரேஷ்னல். ஸோ 2 நம்பர் எடுத்து உங்களுக்கு நீங்கள் ஒரு விகிதமுறு எண்ணுக்கும் ஒரு விகிதமுறா எண்ணின் கூடுதல் அல்லது வித்தியாசம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது விகிதமுறா எண்ணாக தான் வரும். ப்ராடக்ட் ஆர் அதே மாதிரி டிவிஷன், ப்ராடக்ட் ஆர் டிவிஷன் ஆஃப் த ரேஷ்னல் அண்ட் இர்ரேஷ்னல் நம்பருக்கு எடுத்திங்கனாலும் இர்ரேஷ்னல் தான் வரும். ஒரு பூஜ்ஜியமற்ற விகிதமுறு எண் மற்றும் விகிதமுறா எண் இவற்றின் பெருக்கல் அல்லது வகுத்தல் என்ன தான் வரும்? உங்களுக்கு இர்ரேஷ்னல் தான் வரும்.
Sum or difference are the product or divisions of two irrational numbers either rational or irrational. ஒரு விகிதமுறு எண்களின் கூடுதல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் எல்லாமே ஒரு விகிதமுறு எண் அல்லது என்னது விகிதமுறு எண்ணாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு கண்டிஷன் சார். இஃப் ரூட் ஏ ஆஃப் என் ஒரு விகிதமுறா மூலம் அதாவது சர்ட்ஸ் அப்படின்னா ஏங்கிறது ஒரு மிசை விகிதமுறு அதாவது பாசிட்டிவ் ரேஷனல் நம்பராக இருக்கும். ரூட் ஏ இதே இதில் ஒரு விகிதமுறா எண்ணா இர்ரேஷனல் நம்பராகவும் இதை வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு விகிதமுறு எண் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது ஒரு பாசிட்டிவ் ரேஷனல் நம்பராக இருக்கணும் அண்ட் அது இந்த இர்ரேஷனல் நம்பராகவும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அண்ட் இதோட வரிசை பார்த்திங்கன்னா ஆர்டர் வந்து இதில் என்ன இருக்குது, என் இருக்குது. என் என்பன மிகை முழுக்கள் அதாவது பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்னால் ஏ, பி என்பன மிகை விகிதமுறு எண்கள் எண்ணில் அதாவது பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர்ஸாக இருக்குது அப்படின்னா அதோட கண்டிஷன்ஸ் பாருங்கள். ரூட் என் ஆஃப் ஏ பவர் என் நம்ம எப்படி எழுதிக்கலாம், ரூட் என்னன்னு இருக்கிறதால ரூட் அந்த இது கேன்சல் ஆகிரும். ஸோ ஏ ஏன்னு வரும். அடுத்தது அதே இது என் ஆஃப் ரூட் ஏ அண்ட் என் ஆஃப் ரூட் பிங்கிறது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா என் ஆஃப் ஏபி அதை மல்டிபிள் பண்ணிக்கலாம் இந்த இது சேமாக இருந்துச்சுன்னா. அதே மாதிரி இப்படி ரூட்டுக்குள்ளே என் ஆஃப் எம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த என் ஆஃப் ஏன்னு காமனாகவும் இந்த மாதிரி எழுதிக்கலாம். கண்டிஷன்ஸ் ஏ ப்ளஸ் ரூட் பியின் இணை எண் அதாவது காஞ்சுகேட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸுக்கு மைனஸ், இதே மாதிரி இதுக்கும் ப்ளஸ்னால் இதுக்கு மைனஸ் தான் இதோட காஞ்சுகேட். டிவிஷன் அல்காரிதம் வகுத்தல் விகிதமுறு ஃப்ராக்ஷனோடது பார்த்திங்கன்னா கொஷின் ப்ளஸ் ரிமைண்டர் பை டிவைடர் அப்படிங்கிறது உங்களுக்கு டிவிஷன் அல்காரிதம் ரூல். இது வந்து ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர் அப்படின்னு இருக்குன்னா அதில் ஆரோட வேல்யூ 0 to b இருக்கும். நான் ஏ, பிங்கிறது ஒரு நான் நெகட்டிவ் இன்டிஜராக இருக்கணும். அதோட எண் ஈவு அதாவது அந்த டெஃபினிஷன் எப்படி எழுதும், எண்ணுங்கிறது ஈவு இன்று முகப்பான் ப்ளஸ் மீதி. அப்புறம் 2 விகிதமுறா எண்களின் பெருக்கல் ஒரு விகிதமுறு எண் எனில் ஒன்று மற்றொன்றின் விகிதப்படுத்தும் காரணியாகும். இஃப் த ப்ராடக்ட் ஆஃப் டூ irrational number is a rational number then one is the rationalizing factor of other. ஸோ 2 இதை irrational நம்பர் வரப்போ உங்களுக்கு ரேஷ்னல் கிடைக்கிது அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம், ரேஷ்னல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ 8 - 3√5 விகிதப்படுத்தும் காரணி எதுனா அதோட காஞ்சுகேட் 8 + √2 அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு இதை தான் வந்து நம்ம ரேஷ்னலைசிங் ஃபேக்டர்னு சொல்லுவோம். ஸோ ரூட் ஆஃப் 4 + 25 அப்படிங்கிறது வந்து 4 + 5ங்கிறது வரும். ஸோ இது வந்து ஒரு விகிதமுறு எண், இது வந்து ரேஷ்னல் நம்பர் தான். ஏன் 4 ஆஃப் √5 அந்த 4 + 5 வருது, ரூட் ஆஃப் 9 எடுத்தால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன வருது, 9 வருது, 3 வருது. ஸோ ஒரு ரேஷ்னல் நம்பர் கிடைக்குது. அது அப்போ இதெல்லாம் என்னது ஒரு ரேஷ்னலைசிங் ஃபேக்டர்ஸ். நெக்ஸ்ட்டு ரூட் 50 எளிய வடிவத்தில் எழுதுறது அப்படி எழுதுவோம். இதை 25 × 2ன்னு பிரிப்போம். 25 வந்து 5² வெளியில் போனால் இப்படி வரும் உங்களுக்கு 5√2. 2/√2 அப்படிங்கிறது என்ன பண்ணுவோம், இதுக்கு காஞ்சுகேட் எடுப்போம். ஸோ √2 எடுத்து மல்டிபிள் பண்ணி எழுதிங்கன்னா √2 தான் வரும். ஸோ விகிதப்படுத்தல்ங்கிறது ரேஷனலைசிங் த டினாமினேட்டர். இன்டூ √3 ஆஃப் கியூப் த ஃபேக்டர் விச் ரேஷனலைசிங் த டினாமினேட்டர் பகுதியை விகிதப்படுத்தும் காரணி எதுன்னு பார்த்தீங்கன்னா √3 தான் இதில். அடுத்தது 8√2 இல்லை ஆர்டர் அண்ட் பேஸ் கேட்டிருக்காங்க. ஆர்டர்னால் இதில் உங்களுக்கு யார் வருவா, 8 வருவா. பேஸ்னால் உள்ளே இருக்கிற நம்பர் 12. பர்ஃபெக்ட் irrational நம்பர் ஃபார் 53 ஆஃப் √3 ஆஃப் 53க்கு பார்த்தோம்னா முழுமையான விகிதமுறா மூலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி எழுதுவோம் நம்ம, இப்போ 5 வந்து உள்ளே கொண்டு போனீங்கன்னா எனது க்யூப்னால 5 பவர் ஆஃப் க்யூப் வரும், அதாவது 125 அப்படி தான். நான் 5 × 5 × 5 ஸோ 375 இதோட ஆன்சர். விச் இஸ் கிரேட்டர் எது பெருசுன்னு கேட்டிருக்காங்க, 4√5 3√4 இப்படி கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணோம்னா யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், எல்சிஎம் எடுப்போம். ஸோ இது என்னது க்யூப் ரூட்டு, இது 4. ஸோ 4க்கும் 3க்கு நீங்கள் எல்சிஎம் இடத்துல 12 வருது. ஸோ இந்த இடத்துல நம்ம 12 கொண்டு வரணும். அப்போ 5 பவர் ஆஃப் இது 1/4 இருக்குது, இது 1/3 இருக்குது. ஸோ 1/4 இருக்கக்கூடியது 12 கொண்டு வரணும்னா என்னது எல்சிஎம் எடுக்கப்போ என்ன பண்ணுவோம், இங்கே மேலேயும் கீழே 3ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். இங்கேயும் இப்படி தான், மேலே மல்டிபிள் பண்ணுறது இங்கே 3 வரும், அந்த 3யை நாங்கள் இங்கே எழுதியிருக்கோம், எழுதி கீழே 3ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ மல்டிபிள் பண்ணிங்கன்னா 125 ஆஃப் 1/12 வருது. அதே மாதிரி இதுக்கும் பண்ணிங்கன்னா 1/12 வருது. ஸோ இந்த 2 நம்பரில் எது பெருசு தான் பெருசு, அப்போ யார் தான் பெருசு தான் 3√4 தான், √4 ஆஃப் கியூப் தான் பெருசு. சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர் வரிசை மற்றும் தொடர்கள். எஃப்ங்கிறது n to r என்பதால் தொடர் முறை அதாவது சீக்வன்ஸ் எண்ணில் வரையறுக்கப்படுகிறது. இப்போ 1 to etc அப்படிங்கிறது தொடர் வரிசைன்னு சொல்லுவோம். இது ப்ளஸ் போட்டு 1 + 2+ங்கிறது அந்த தொடர்னு சொல்லுவோம், அதாவது சீரீஸ்ன்னு சொல்லுவோம். ஃபிபோனசி சீக்வன்ஸ் அப்படிங்கிறது அதாவது ஃபிபோனசி தொடர்முறை அப்படிங்கிறது என்னென்னா அது கண்டிஷன் படிக்கணும். டெஃபினேஷன் F1 = F2 = 1 அதாவது Fn அப்படிங்கிறது எப்படி எழுதுவோம்னா Fn - 1
+fn-2 என்னங்கிறது 3லேருந்து ஆரம்பிக்கும் 3 4 அப்படின்னு. கூட்டுத்தொடர் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏ + டி ஏ + 2டி அப்படின்னு போயிட்டே இருக்கும். இதில் ஏங்கிறது என்னென்னா அதில் ஃபஸ்ட்டு உறுப்பு, டிங்கிறது ஒரு பொது வித்தியாசமாக இருக்கும். ஃபார்முலா என்னது லாஸ்ட்டில் உங்களுக்கு a + n-1 × dன்னு முடியும். நெக்ஸ்ட்டு nth டேர்ம் என்னாவது உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. Tn ஃபார்முலா இது a + n-1 × d. டிங்கிறது என்னது டிஃபரன்ஸ், ரெண்டாவது டேர்ம்லேருந்து ஃபஸ்ட் டேர்மில் வரக்கூடிய டிஃபரன்ஸ் தான். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் பார்த்திங்கன்னா உறுப்புகளின் எண்ணிக்கை என்ன வரும், ஃபார்முலா n = L-a/d + 1. அரித்மெட்டிக் ப்ராக்ரஸில் 3 உறுப்புகள் இருக்குது அப்படின்னா அதை நம்ம எப்படி சொல்லுவோம், m + d அப்படிங்கிறது போயிட்டே இருக்கும், m-d. அப்போ இங்கே m-dயாக இருக்கும். an+1 என்னதுன்னா an+1 அப்படிங்கிறது கண்டிஷன். முதல் n உறுப்புகளின் கூடுதல் சம் ஆஃப் n டேர்ம்ஸ் அப்படி கேட்டிருக்காங்க. ஸோ Sn ஃபார்முலானது n/2 × 2a + n-1 × d. இப்போ லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருந்தாங்கன்னா n/2 × a + l அப்படிங்கிறது இது ஃபார்முலா. ஸோ இது சம் பார்க்கப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். பெருக்கல் தொடர் வரிசையில் இதுவும் ஜாமெண்ட்ரி சீக்வன்ஸ் ஆர் ஜாமெண்ட்ரி ப்ரோக்ரஷனில் உள்ள ஃபார்முலாஸ் அதை எது படிக்கணும். an+1ங்கிறது எதை குறிக்குதுன்னா an(r)ங்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதில் உள்ள டேர்ம்ஸ்லாம் எப்படி இருக்கணும், ar² அப்படின்னு போயிட்டே இருக்கும். என்னாவது உறுப்பு அப்படிங்கிறது tnோட ஃபார்முலா என்னதுன்னா ar⁻n-1 தான் இதோட ஃபார்முலா. காமன் ரேஷியோ வித்தியாசத்தை எப்படி கண்டுபிடிப்போம்னு பார்த்தீங்கன்னா இதில் டிவைட் பண்ணுவோம், t2/t1 டிவைட் பண்ணுவோம். அடுத்த 3 உறுப்புகள் எப்படி இருக்கும், உறுப்புகள் பார்த்திங்கன்னா ar இங்கே a/r அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும். முதல் n உறுப்புகளின் கூடுதல் சம் ஆஃப் n டேர்ம்ஸ் அப்படிங்கிறது Sn இதில் 2 வகையாக வரும். அதாவது ஆரோட வேல்யூ >1 1 விட பெருசாக இருக்குது அப்படின்னா a × r⁻n-1/r-1. அப்படி இல்லை லெஸ்தனாக இருக்குது அப்படின்னா a(1 - r⁻n/1 - r) அப்படின்னு வரும். ஸோ முடிவிலி வரை கூடுதல் சம் டு இன்ஃபினிட்டி ஆஃப் இருக்குது அப்படின்னா அதாவது முடிவே இல்லைன்னு அப்படின்னா a/1 - r எழுதிக்கலாம். ஸ்பெஷல் சீரீஸ் சிறப்பு தொடர்கள் பார்த்திங்கன்னா நோட்ஸு முதல் n இயல் எண்களின் கூடுதல் சம் ஆஃப் ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் ஃபார்முலா என்னது நம்ம படிச்சிருக்கோம், n × n + 1/2. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்த பேஜ் அடுத்ததில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.